புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதாகவும் டெங்குவை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் டெங்குவால் இதுவரை 265 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தற்பொழுது 7 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். டெங்குவால் இதுவரை யாரும் உயிரிழக்கவில்லை என்று கூறிய சுகாதார இயக்குநர் செவ்வேல், வதந்திகளை நம்பி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். வரும் மழைக்காலங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அரசு மருத்துவமனைகளில் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் தனியார் மருத்துவமனையிலும் தனி வார்டுகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சொல்கிறாங்க டெங்கு ஏறிக்கினே இருக்குது, அதுக்கு சுகாதாரத்துறை தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அது தவறான இது. 2 நாள் முன்னாடி கூட சீஃப் மினிஸ்டர் டெங்குடைய என்னென்ன சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு. நாங்களும் அரசு புதுவை சுகாதாரத்துறை மற்றும் அரசு செயலாளர் எல்லாரும் சேர்ந்து இது மீட்டிங்லாம் போட்டு, போன தடவை எல்ஜி இருக்கும் போது அவங்க லெவலில் மீட்டிங் போட்டு அதற்கு நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கோம். டெங்கு எப்போ அதிகமாகும்னா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே இப்போ இருக்க நம்பர்ஸை டபுள் ஆகும். இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் டெங்கால் இந்த வருஷம் டெத்து கிடையாது. டெங்குக்கு இப்போதைக்கு ஜிஹெச்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேஸ் இருக்குது. 4 பாண்டிச்சேரி, 3 தமிழ்நாடு. அவ்வளோ சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. யாருமே சிக்கான கண்டிஷனில் இல்லை. கடந்த ஆண்டு 2023 செப்டம்பரை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 290 வரைக்கும் போச்சு. இன்னும் இந்த ஆண்டு 3 நாள் தான் இருக்குது, 260 இருக்கும். ஸோ இன்னும் அந்த அளவுக்கு கூட நமக்கு போகல. அடுத்த மாதம் அதே அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 452 வரைக்கும் போச்சு. அதனால நாங்கள் அது விழிப்பான இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம்.